என்ன பக்கம் உங்களுக்கு என்ன பக்கம் கட்டப்படக்கூட அங்கால கத்துதுகள் கையை கத்துற குறையா இருக்கு மதுபான சாலைகள் மதுபான சாலைகள் மதுபான மதுபான சாலை இருந்தது
மக்களவை பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் ஐயா அவர்களும் அதனையடுத்து அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் மற்றும் சுமந்திரன் ஐயா அவர்களும் தற்பொழுது வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தீர்வு இல்லை. இதுல எங்களுக்கு 2 வாரம் கூட்டணும். உங்களுக்கு சரியா? உங்களுக்கு நீங்க இந்த எம்பி சொல்லி வந்திருக்கீங்க. எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும். பொது அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைதியா எல்லாம் சேர்ந்து கடிதங்கள் எழுதி கொடுங்க. நீதிமன்றத்துக்கு போய் நான் உத்தரவிட்டேன். பாரதி பாட்டு எடுத்தாரு. நான் சொல்றபடி செய்யுங்க. சரியா? அதை எழுதிட்டாங்க. நீதிமன்றத்துல நான் உத்தரவிட்டேன். மக்களது ஆர்ப்பாட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்
உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரன் மற்றும் ரவீந்திரன் கோடீஸ்வரன் சாணக்கியன் இந்த ஆர்ப்பாட்டத்தோடு மக்களாக இணைந்து மதுபான சாலைக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். NPP என்ன எங்கட கட்சியில் உபசெயலாளராக இருந்தது. ஆர்ப்பாட்டத்தின் போது மக்களிடையே கைகலப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தோன்றுகின்றது. கட்சி ரீதியான செயற்பாடுகள் காரணமாக இங்கு இரண்டு கட்சி ரீதியான செயற்பாடுகள் காரணமாக இங்கே ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கிடையே முரண்பாடுகள் தோன்றிக் கொண்டிருக்கின்றது. கட்சி ரீதியாக முரண்பாடுகள் ஏற்பட்டதனை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரும்பி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளாது செல்வதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்களிடையே கட்சி ரீதியான பிணக்கப்பாடுகள் உருவானதன் காரணமாக சற்று குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்தவுடன் இங்கு அரசியல் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஒரு சாரார் குறிப்பிட்ட போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சார்பானவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை முன்வைத்தவுடன் இங்கே குழப்பகரமான நிலை ஒன்று உருவாகியுள்ளது. பெரிய நிலாவணை மக்கள் ஒன்றியம் என்ற பெயரிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்திலே தற்பொழுது முரண்பாடான கருத்துக்கள், அரசியல் ரீதியான கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு குழப்ப நிலை ஒன்று உருவாகியுள்ளது. ஸ்பெஷல் அரங்கிருக்கீங்க தானே?
நீ எந்த தாடு எந்த நம்பர் 2 தாண்ட ஒரு இருக்காங்க அடிக்கடி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் மக்களிடம் தெரிவித்திருந்தார். இதனை நான் நீதிமன்றத்தின் ஊடாக இதற்கான ஒரு தீர்வை பெற்றுத் தருவதாக கூறியிருந்தார். அவ்வாறான வேளையிலே சில கருத்து முரண்பாடுகள் உருவானதன் காரணமாக அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரும்பி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மீண்டும் மக்களது போராட்டம் தொடர்கிறது. மக்கள்